இன்னைக்கு மதியம் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு. தூங்கி எந்திரிச்சதுமே தோசைக்கு அரிசி ஊற போட்டிருந்தேன். அப்படியே கிரைண்டரில் போட்டுட்டு காலையிலே உளுந்தங்கஞ்சி செய்யலான் இருந்தேன். பட் சர்ச்சுக்கு டைம் ஆனனால செய்யலை. செல்வா இப்போ செஞ்சு கொடு சொல்லியிருந்தா. அதான் அரிசி உளுந்து ஊற போட்டுட்டு இருந்தேன். செல்வா அப்படியே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு இருந்தான். உளுந்தங்கஞ்சிக்கு எப்பவுமே ஒரு 1/2 ஹவருக்கு முடியே 2 கை அரிசி 1 கை உளுந்து போட்டு ஊற வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் மெதுன்னு ஹீட் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச உளுந்தையும் அரிசியும் கொட்டி ஒரு 20 நிமிஷமாவது கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை வலிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உளுந்து அதிகமாக போட்டுட்டோம்னா பொங்கிக்கிட்டே இருக்கும். ஓரளவு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீனி, ஏலக்காய், சுக்கு நச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீச்சு வச்ச தேங்காய் போட்டோம்னா ரெடி ஆயிரும் சுவையான உளுந்தங்கஞ்சி. அப்படியே நாங்கள் ரெடி பண்ணிட்டு பேக் பண்ணி அத்தை வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. எங்கள் அத்தை தான் ஆசையாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி ஸ்பெஷல் உளுந்தங்கஞ்சி. அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் குடிச்சிட்டு கதை பேசிகிட்டே இருப்போம். எப்போவுமே இன்றைக்கி எங்களுக்கு பசிச்சிருச்சு. அதோட நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. சாதம் மட்டும் வச்சு மதியம் வச்சு மீன் நண்டு இருந்தது அப்படியே ஹீட் பண்ணிட்டு மீன் மட்டும் பொரிச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.